தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். 21 எம்எல்ஏக்களின் பதவி தப்பியது. 21 எம்எல்ஏக்களின் பதவி தப்பியது என்ற தலைப்பில் இந்த காணொளியை நாம் காண்கிறோம். நடைபெற்று முடிந்த தமிழக சட்டசபை தேர்தலில் தமிழக வெற்றி கழகம் மைனாரிட்டி ஆட்சி அமைத்தது. சட்டசபையில் நம்பிக்கை தீர்மானம் கொண்டு வந்தது. அதிமுக 47 எம்எல்ஏக்கள் பெற்றிருந்தது. அதிமுக தமிழக வெற்றி கழக ஆட்சிக்கு எதிராக வாக்களிப்பது என எடப்பாடி தலைமையில் முடிவு செய்யப்பட்டது. ஆனால் வேலுமணி தலைமையிலான அதிமுக 25 சட்டமன்ற உறுப்பினர்கள் தவேக அரசுக்கு வாக்களித்தார்கள். அவர்கள் பிறகு எடப்பாடியிடம் சமாதானமடைந்தனர். ஆனால் எடப்பாடியோ அதற்கு முன்பாகவே கொரோனா உத்தரவை மீறி தவேக அரசுக்கு வாக்களித்த 25 சட்டமன்ற உறுப்பினர்கள் பதவியை பறிக்க வேண்டும் என சபாநாயகரிடம் மனு கொடுத்திருந்தார். ஆனால் அதில் 25 எம்எல்ஏக்களும் எடப்பாடியிடம் மீண்டும் சரணடைந்தனர். 4 பேர் தங்களுடைய பதவியை ராஜினாமா செய்துவிட்டனர். அந்த மீதி உள்ள 21 சட்டமன்ற உறுப்பினர்கள் எடப்பாடி அணியினர் வழங்கிய அந்த கொரோனா உத்தரவை மீறி வாக்களித்தார்கள். அவர்களுடைய பதவி பறிக்கப்படுமா என்று கேள்வி எழுந்தது. தற்பொழுது சபாநாயகர் ஜேசிடி பிரபாகர் அவர்கள் கொரோனா உத்தரவை மீறி தமிழக வெற்றி கழக அரசுக்கு ஆதரவு வழங்கிய அந்த 21 சட்டமன்ற உறுப்பினர்களுடைய பதவி பறிக்கப்படாது. ஏனென்று சொன்னால் எடப்பாடி பழனிசாமி அவர்களை மன்னித்து விட்டதாக சபாநாயகருக்கு கடிதம் அனுப்பியுள்ளார். ஆகவே அந்த 21 சட்டமன்ற உறுப்பினர்களுடைய பதவி பறிபோகாது. ராஜினாமா செய்த அந்த சட்டமன்ற உறுப்பினர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என்று கூறியுள்ளார். ராஜினாமா செய்து விட்டார்கள். அவர்கள் மீது என்ன நடவடிக்கை எடுக்கப் போகிறார்கள் என்பது தெரியவில்லை. ஆனால் தற்பொழுது பதவியில் உள்ள தவேக அரசுக்கு கொரோனா உத்தரவை மீறி வாக்களித்த அந்த 21 பேரையும் எடப்பாடி பழனிசாமி மன்னித்து விட்டதால் அந்த 21 சட்டமன்ற உறுப்பினர்களுடைய பதவி தப்பித்தது. அந்த 21 சட்டமன்ற உறுப்பினர்களும் தற்பொழுது நிம்மதியாக உள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கது.